அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னார். அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா ஒரு உறிஞ்சி நிலம், மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இவ்வளவு நேரம் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு ஒரு முக்கிய ரீசன் இது இந்த நிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்க கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளைநிலம். அந்த இடத்தை நம்ம இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்க வாட்டர் கேனல் 1-2 இருக்கு. குணகரம்பாக்கம், கம்மங்கால் கேனல் 2 கேனல்ஸ் இங்க இருக்கு. இது எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு பிரஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி தானாவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்னை சிட்டிக்கு உள்ளேயே ஃப்ளட் வரதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட், இன்னொரு நாம ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்க இந்த மாதிரி அதுவும் ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஒரு ஏர்போர்ட்டை நீங்க கொண்டு வருவீங்க? இது கொச்சின்ல நடந்தது. இதனால 14 நாள் அந்த ஏர்போர்ட் பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது.